கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்ப பாருங்க, எனக்கு பின்னாக காணப்படுகிறதான ஒரு பாறை, அதாவது அந்த பாறையை நீங்க கரெக்டா கவுண்ட் பண்ணா 7 பாறைகள் நீங்க கவுண்ட் பண்ணலாம். அதனுடைய அமைப்பு யானைகள் படுத்து உறங்குவது போல இருக்கும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா 7 ஏனை பொத்தைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இயற்கையை எவ்விதமாக படைப்பின் நாயகர் வடிவ அமைத்திருக்கிறார் என்று நீங்க பார்க்கவும் தெரிந்து கொள்ள அந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். இது பெருஞ்செலம்பு பாகத்துல இருக்குது. 7 யானை பொத்தை. இயற்கை வடிவமைக்கப்பட்ட விதத்தை பார்த்து நாம் ரசிக்கலாம். அதோடு கூட சேர்ந்து வேத வசனமும் நமக்கு வேணும் இல்லையா? தானியேல் 12:2 என்ன சொல்லுகிறது? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை நாம் நம்புகிறோமா? சிலர் நம்மை நிந்திக்கும் மனிதர்களாக மாறிவிடுவார்கள். சிலர் நம்மை இகழும் மனிதர்களாக எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் தூளிலே ஒரு நாள் நித்திரை பண்ணுகிறதான நாம், மண்ணில் மடிகிறதான நாம், மண்ணின் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழும்போது இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் கவனமாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.